இதயத்துள்ள உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். தேமுதிகவுடன் கூட்டணி, ஓபிஎஸ்ஸுடன் சந்திப்பு, ஸ்டாலின் திட்டம் என்ன? ஏறக்குறைய ஒரு மாத காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்டதிலிருந்தே காங்கிரஸ் எத்தனை இடம் கொடுப்பார்கள், காங்கிரஸ் பிரச்சனைகள் முடிந்து விடுமா, அல்லது ஆட்சியில் பங்கு என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவார்களா அப்படின்னு தான் பேசிகிட்டே இருந்தோம். இடையில் தேமுதிக திடீரென கூட்டணி வைத்து விட்டார்கள், சந்திப்பு நிகழ்ந்து விட்டது. இடங்களாம் கூட தகவல்கள் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதுவும் பின்னுக்கு தள்ளும் வகையில் ஓபிஎஸ்ஸுடன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க தெரியுது? இதுலாம் நிச்சயமாக நான் வரவேற்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீண்டும் தமிழ் மண்ணில் தொடர வேண்டும். முதல்வர் கூறுவது போன்று 2.0 வர வேண்டும் என்பதில் எனக்கு நீண்ட கால விருப்பம். அது தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்றெல்லாம் ஒன்றுமில்லாத விஷயங்களை பெரிதுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பல ஊடக வேலைகள், நாடக வேலைகள் எல்லாம் நடந்தது. எவ்வளவோ ஏழகங்களிலும் அது வந்து கொண்டிருந்தது. அவையெல்லாம் முறியடிக்கும் விதமாக தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தேமுதிகவை தம்முடைய கூட்டணியில் இணைத்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிலாம் தேர்தலுக்கு பிறகு தானே நம்ம பார்க்கணும், அப்போ தானே பார்க்க முடியும். அதாவது கூட்டணிக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லையா? இல்லை, அதுக்கு தான் சம்மந்தம் உண்டு. ஆன்டி இன்கம்பன்சியை சொல்லி தான் அவங்க வாக்கு குறைஞ்சிருவாங்க, இவங்க வாக்கு குறைஞ்சிருவாங்கலாம் சொல்லுவாங்க. அதனால் இது இன்றைக்கி நடந்திருக்க வேண்டிய விஷயம் இல்லை. எனது நண்பர் நடிகர் விஜயகாந்த் என் மீது பேரன்பு கொண்டவர். அவரை குடிகாரன் என்றும் கோமாளி என்றும் கேவலமாக பேசி அவருடைய ஆட்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை பறித்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கின்னு கூட சொல்லலாம். இதை செய்த அதிமுகவுடன் அவர் கூட்டணி அதிமுக மட்டும்தான் விமர்சனம் பண்ணதா? நான் இப்போவும் சொல்கிறேன், அன்றைக்கும் பழம் நழுவி பாலில் விழும் என்று சொன்னவர் தான் கலைஞர். கலைஞரை பொறுத்தவரை அவருக்கு திருமணம் செய்து வைத்ததே அவர்தான். அவரோடு இணங்கி இருந்தால் ஒரு அற்புதமான ஆட்சி 2011 பாலில் விழவில்லை என்றவுடன் வைத்த விமர்சனங்களை ஏராளம் தானே. அதுதான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு ஆட்சியில் மிகச்சிறந்த ஆட்சின்னு நான் கணக்கு போட்ட ஒரு ஆட்சி 2006 2011 வரை கலைஞருடைய ஆட்சி. அந்த கலைஞருடைய ஆட்சி 96 2001 கூட சிறப்பான ஆட்சி. அதை விட இந்த 2006 அந்த ஆட்சி மீண்டும் தொடர்ந்திருக்க வேண்டும். அது தொடர முடியாமல் போனதற்கு 2006 2011 வரை ஒரு மிகச்சிறந்த ஆட்சி நான் இன்றைக்கி சொல்வேன். அதுக்கு அடுத்த ஆட்சியாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியை சொல்வேன். நான் இப்போ நேரடியாகவே சொல்கிறேன். நான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கலைஞர் ஆட்சிக்கு அடுத்த நிலையிலே அல்லது சரிசமமாக இருக்கிறது என்று கூட நான் சொல்ல முடியும். ஆனால் நான் எப்போவுமே நேருக்கு நேராக இன்றைக்கி இருக்கவங்களை புகழ்கிறது, இறந்து போயிட்டவங்களையே மறைஞ்சு போனவங்களே இப்போ புகழாமல் இருக்கிறது அல்ல என்னுடைய வேலை. உண்மையை சொல்வேன். அந்த ஆட்சி வர முடியாத ஒரு சூழல் அன்னைக்கு திரு விஜயகாந்தால் ஏற்பட்டது. எப்படி திரு வைகோ அவர்கள் நான் தவறு செய்து விட்டேன் என்று 2 முறை அவர் தவறு செய்ததை இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறாரோ, அதே போன்று நம்முடைய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்னிடமே இதை சொல்லியிருக்கிறார். இந்த தவறு இதையெல்லாம் திருத்தி இன்னைக்கு அவருடைய துணைவியார் பிரேமலதா அவர்கள் இந்த கூட்டணியை கொண்டு வந்து சேர்த்ததை நான் வரவேற்கிறேன். இதுதான் சிறந்த ஒரு முடிவு. இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். இப்போ தேமுதிகவுடன் கூட்டணியை உங்களுடைய மாநில காங்கிரஸ் வரவேற்பதாக உங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதை பகிர்ந்து கொண்டார். இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்குறேன், அந்த கூட்டணி எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த கூட்டணியை? திமுகவுடன் கூட்டணி வைத்தது எப்படி பார்க்குறீங்க? 1967 இதை விட அதிகமான கட்சிகள் கூட்டணியில் இருந்தது. ஏன் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, காங்கிரஸ் இந்த சிக்கல், இந்த எடுபறிக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது தேமுதிக அதனால தான் பொறுமை காக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு வேளை வெளியே சென்று விட்டால் நமக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும் அல்லவா அப்படின்னா நாங்கள் பொறுமை காப்பதாக தகவல்கள்லாம் கூட வெளியே வந்தது. இந்த இடத்தில் தற்போது கூட்டணி சேர்ந்து விட்டார்கள். அப்போது காங்கிரஸ் எதிர்பார்த்தது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, 45 இடங்கள் 50 இடங்களாக கேட்டது போய் இப்போது இந்த இடங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னமும் குறைத்து விடுவார்கள் அப்படிலாம் கூட கருத்துக்கள் வரதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம்? நீண்ட நாட்களாக இதைத்தான் நான் சொல்லிட்டு வர்றேன். ஒரு சிலர் சில விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட என்னை போன்றவர்கள் 99 விழுக்காடு காங்கிரஸ்காரர்கள் நாங்கள்லாம் வெளிச்சம் போடுறதில்ல, ஊடக வெளிச்சம் கிடைக்காது. 1-2 பேர் யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுகிறாங்களோ
அவர்களுக்கு தான் ஊடக வெளிச்சம் கிடைக்கும். காரணம் என்ன சொன்னால் பாஜக அதன் பின்புலத்தில் இருந்தது. அதனால் எங்களை மாதிரி யார்கள் நாங்கள் எஃகு போன்று இருக்கிறோம், பாறாங்கல் போன்று எங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது என்று சொன்னாலும் கூட எங்களை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை. அதனால் இன்றைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இது திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இந்த முடிவு எடுக்கின்ற வரை நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னோம். சமீபத்தில் உங்களுக்கு திரு கேசி வேணுகோபால் அதை சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். முதலமைச்சரான சந்திக்கல, அது கூட நிறைய விமர்சனங்கள் உருவாக்கி இருக்கேன் சார். நீங்களும் நானும் கூட்டணி முழுமையை அடைஞ்சு ஒரு முழு திருப்தி ஏற்பட்டு இருந்தால் உறுதியாக முதலமைச்சரை சந்தித்து இருப்பாரே. ஆனா சந்திக்கல, அப்போ ஓரளவுக்கு தான் செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு தான் நிறைய தகவல்கள் போதே சார். நீங்களும் நானும் 4 பேர் எதுனாலும் பேசலாம் சார். உண்மை என்னங்கிறது இன்னைக்கு மாலையில் இல்ல கேசி வேணுகோபால் சந்திக்கல தானே பேசிய விட, அது உண்மை தானே சார்? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், நீ பேசவே விட மாட்டேங்கிறீங்களே. ப்ளீஸ் சார். திருமதி கனிமொழி அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்காங்க. அவங்க தான் டெல்லியில் போய் காங்கிரஸ் கூட்டணியை பற்றி பேசிட்டு வந்தவங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, பலமாக இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எது நடக்குதுங்கிற பற்றி நாம கவலைப்பட. அவங்க கனிமொழி சந்திச்சதை நான் கேட்கவில்லை சார். கேசி வேணுகோபால் முதலமைச்சர் சந்தித்திருக்கலாமே, சந்திப்பார் என்று நிறைய எதிர்பார்க்கப்பட்டது, நிறைய காய்கள் எல்லாம் நகர்த்தப்பட்டது. இருப்பினும் அவர் சந்திக்கவில்லை என்றாங்க. நீங்க திரு கேசி ஏன் அழைக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது அவர் சொல்லுவார். திரு கேசி வேணுகோபாலுடைய பிஏ நீங்க இல்லை, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி நீங்க இல்லை. நீங்க அப்பாயின்மெண்ட்டை முதல்வர்கிட்ட கேட்டு முதல்வர் இல்லை அப்பாயின்மெண்ட்லேயே மறுத்தாரா? யார் யாரெல்லாம் பேசுறதை வைத்துக்கொண்டு கண்ணு காது மூக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இது தேவையில்லாத. மூத்த காங்கிரசின் மூத்த நிர்வாகி உங்க வாயில தெரிஞ்சுக்கலாம் தான் கேள்வி வைக்கிறேன். நீங்க தெளிவுபடுத்துங்க. உங்களை சொல்ல இந்த மாதிரி கேட்கறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க. திமுகவுக்கு அவர்கள் வாயை நீங்கள் அடையுங்கள் சார். திமுகவுக்கு நல்லது சொல்றதாக நினைச்சுக்கிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னு சிலர் இருக்காங்க. அவங்க எதைனாலும் சொல்லுவாங்க. யார் சார் அந்த சிலர்? யார் சார்? பாருங்க, கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து கேட்டு நீங்க இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் சொல்ற விஷயம் இல்ல கேட்டு இல்ல நான் சொல்ல. அத அந்த கருத்தை நான் பதிவு பண்ணேன். நீங்க இல்ல சார், இப்ப உங்களை சொல்லல. நீங்க நெறியாளர், நீங்க சரியான பொறியாளர். அதனால வந்து நீங்க ஒரு முறையா நீங்க கேட்கறது பூரா உங்க கருத்து இல்ல, யாரோ கேட்கற கருத்தை என்கிட்ட கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா என்னை பதில் சொல்ல விட்டா தானே. அதாவது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? எங்க கூட்டணி பலமா இருக்கு. இதுக்கு மேலே வேற ஏதாவது உண்டா? அவங்க தான் போய் டெல்லியில் போய் திருமதி சோனியா காந்தியோ ராகுல் காந்தி சந்திச்சு வந்தவங்க. அவங்க பேசிக்குவாங்க, இந்த கூட்டணி இருக்கு இல்லைங்கிறத அவங்க பேசிக்குவாங்க. கேசி வேணுகோபாலை கூப்பிட்டாரு, அவர் அழைச்சாரு, இவர் விட கூப்பிடல, இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு தவறான ஒரு செய்தி. இந்த செய்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 2, உங்களுக்கு இன்றைக்கு எங்கள் கூட்டணிக்குள்ளே நாங்கள் பலமாக இருக்கோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்துச்சு 2016. அப்போ இந்த கூட்டணி இருந்து யார்? திமுகவும் காங்கிரஸும் மட்டும்தான் 2016 நாங்கள் நின்றோம். 1 விழுக்காடு தான் நாங்கள் இழந்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 21 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக அந்த மக்கள் நல கூட்டணி மொத்த பேர் இப்போ எங்கே சார் இருக்காங்க? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவங்களும் இங்கே வந்துட்டாங்க, இன்னைக்கு புதுசாக உள்ளவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மக்கள் நல கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 2 வந்துட்டாங்க. பாருங்க, அந்த பக்கம் ஒன்றுனா நாங்கள் 1+1+1 போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க மைனஸில் போயிட்டே இருக்காங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அந்த நேரத்தில் 21 வருஷத்தில் 1 வருஷம் மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் கூடலை. 2 பேரும் கூடாதனால 2014 2 பேருமே நாங்கள் இழப்புகளை சந்தித்தோம். அப்போ அந்த கூடாத நட்பின் காரணமாக எங்களுக்கு கேடு வந்தது. எப்போ வந்துச்சு? 2014 இந்த 2 கட்சியும் கூட்டணி சேராதனால. அது மட்டுமல்ல, 2001 அதான் நடந்துச்சு. அற்புதமான ஒரு ஆட்சியை கலைஞர் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் கூட்டணி அன்னைக்கு தவற விட்டதன் விளைவாக செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, வரலாறுகளை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா என்னைக்கு எது நடக்குமோ அது நடக்கும். அதனால் வெற்றிகரமாக ஒரு ஆட்சியை செஞ்சதுனால நாங்கள் வந்துடுவோம்னு சொன்ன 2001 ஆட்சியும் வர முடியல. அதே மாதிரி 2011 இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வர முடியாமல் போச்சு. அதனால காலம்தான் நமக்கு பதில் சொல்லும், எது நல்லது கெட்டது என்பதை எங்கள் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகிய மாண்புமிகு முதல்வர் சேர்த்தே சொல்லிருங்க. தேமுதிக கூட்டணி அதனால் காங்கிரஸுக்கு இடம் குறைந்து விடுமா அப்படிலாம் கூட கருத்து போகுது. அதுக்கு நீங்க சில விஷயங்கள் வந்து நேரடியாக சொல்ல, அதற்குள் ஓபிஎஸ் சந்தித்து விட்டால் அவரும் சந்திப்புக்கு பிறகு அடுத்து இவர் தான் முதலமைச்சர் ஆவார், இதுதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் செய்தியாளர் சந்திப்பில் மகிழ்ச்சியோடு அதையும் பகிர்ந்து இருக்கிறார். என்ன சார் இதுக்கு எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? சார் ஓபிஎஸ் வந்தாலும் வரவேற்போம் சார்.
பாஜகவால் தான் நாங்கள் தோற்றோம்னு சொன்ன திரு ஜெயக்குமாரும் சண்முகமும் நாளைக்கு இங்கே வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் சார். என்ன சார் எங்கள் கூட்டணி பலமானால் யாருக்கு சார் நல்லது? கூட்டணி தானே நல்லது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நாளைக்கு யார் யாரோ வருவாங்க. ஏன்னா வெற்றி கூட்டணிங்கிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகி இப்போ வெற்றிக்கு மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெற்றி பூரா இந்த கூட்டணிக்கு வருது. அதனால் இந்த வெற்றி கூட்டணி தொடரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரையதளம் மக்கள் தீர்ப்பு உங்க கருத்து பாருங்க. கம்ப்யூட்டர் வச்சு பார்க்குறோமா விரைவா நந்தகுமார் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்குறாரு. மக்கள் கம்ப்யூட்டர் இல்லாமல் உண்மையான விளக்கத்தை சொல்கிறாங்க. குமாருக்கு எதிராகவே சொல்லியிருக்காங்க. தீர்ந்து விட்டது 43, தொடருமுள்ள 13, சேர்த்தா 58. அதே மாதிரி தீர்ந்து விட்டது ப்ளீஸ் தீர்ந்து விட்டது 53, தீர்ந்து விட்டது 53. பிரச்சனை இல்லைங்கிற அர்த்தம். பிரச்சனை இருக்கா இல்லைங்கிற நாளைக்கு தெரியும். நாளைக்கு ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் நாளை கழிச்சு வேற ஒருத்தருக்கு நல்லது நடக்கும். இதுதான் உண்மை. ஒரு விஷயம் எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா, தாவேகாவை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதிமுக பிஜேபி பற்றி பேச முடியல. இப்போ தாவேகாரர்கள் அதிமுகவை திட்டுவதும் அதிமுக பிஜேபி தாவேகாவை திட்டுவதும் இந்த ரெண்டு இருக்கிறனால தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. அவர் வெற்றியை நோக்கி போறாரு. இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கிறதும் நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம். நன்றி நிகழ்ச்சியில்